everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடு போய் பார்க்க போறோம். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே போய் பார்க்கலாம். எது வந்து பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டே வருவாங்க. பட் நாங்கள் பார்த்தோம், அவைலபிள் வந்து நிறைய இருந்துச்சு. அதனால சரி வந்து நேரில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு மண்டே, இன்னையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹவுஸ் ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ நான் எந்தெந்த அப்பார்ட்மெண்ட் போகிறேன், வீடு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மார்னிங் அவங்க ஒர்க்கிங் ஹார் வந்து 10 to 5 போல இருக்குது. அதனால 10 o'clock தான் அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போய் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா இன்னைக்கு புக் பண்ணிக்கிறது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான் இல்லை? அப்பார்ட்மெண்ட்ஸ் இது ஸ்டார்டிங் லைக்ஸ் டவுன் ஹவுஸ் போலாம். இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், எல்லாம் உள்ளார இருக்கும். போய் பார்ப்போம். ஸ்டெர்லிங் லேஸ், ட்வின் ஃபவுண்டைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போகிறோம், ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், முன்னாடியே இருக்கு. அப்பார்ட்மெண்ட் வந்தோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குறோம். இங்கே எல்லாமே வந்து செகண்ட் ஃப்ளோர் ஆர் தேர்ட் ஃப்ளோர் தான் அவைலபிள் இருக்கான். அதனால் ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது சொல்லியிருக்காங்க, அவைலபிள் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் போய் பார்க்கலாம். ட்வின் ஃபவுண்டைன் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு பார்க்க வந்திருக்கோம். இங்கே அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கும், டவுன் ஹவுஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இங்கே போய் நெக்ஸ்ட்டு. ஃபியூச்சர் ரெசிடென்ட் பார்க்கிங். அவன் பார்த்தியா எப்படி தொலைநோக்கு பார்வையாக பார்க்குறாங்கன்னு. வியூவிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. வீடு வந்து பார்க்கறதுக்கு அவைலபிளாக இருக்குதான். ஸோ போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லாமே வந்து இந்த டவுன் ஹவுஸ் மாடல் தான் இருக்குல்ல? ஆமாம், டவுன் ஹவுஸ் மாடல், ஒன்று மேலே ஒன்று கீழே. ஓ, அந்த மாதிரி. ஓகே. இங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரிங் வந்து எல்லாம் பச்சை பசேல்னு ஆயிடுச்சு பாரு. நம்ம அங்கே கனடாலேருந்து கிளம்பும் போது புல்லு கூட முளைக்கல. இங்கே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இப்போல்லாம் நாங்கள் கோட் போடாமல் தான் வெளில போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருக்குது டெம்பரேச்சர். இங்கே யாரோ இந்தியன் இருக்காங்க போல, வெளில சாமி இருக்கு. ஓகே, இந்த கார்னர் இதுதான் அவைலபிள் இருக்கு. பின்னாடி பெட். Second bedroom, toilet, bathroom. So you get tons of kitchen space, lots of counter space. There's good living room, like a patio. Is this? This is nice. Yes. City tax. Yeah. So the school also, Mason, Parliament, it should be added changes. Yeah. Recently you moved in here. I get that. Yes. They do have amazing schools here. Okay. We just moved from Canada. There's a little burner down there. பிடிச்சிருக்கா? ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு பேங்க் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும் புதுசாக வந்திருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க்குக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபேஸில் ஓடி விளாண்டுட்டு இருக்காரு.
மார்னிங் 2 பார்த்தோமாப்பா, 2 பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் போய் பேங்க் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் மீன் வயல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். இவர் காரில் உட்காந்தாலே அழுகுறாரு, பிடிச்சி விட்டுட்டே இருக்கணுமா காலை, கை எடுத்தா ஒன்னே அழுக. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். எந்த அப்பார்ட்மெண்ட்ப்பா? அதுதான் பேச்சுலராக இருந்த அப்பார்ட்மெண்ட்டு. யா, நாங்களும் ஃபைனலாக யூஎஸில் கடைசியாக இருந்த அப்பார்ட்மெண்ட்டும் அங்கே தான். ஸோ அங்கேயே ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் போய் நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே எத்தனை வருஷம் வந்துருப்பாப்பா இந்த ஏரியாவில்? வந்து நான் பேச்சுலராக ஒரு 2 இயர் இருந்தேன். அப்புறம் கடைசியாக கல்யாணம் 1 வருஷம். இந்தியா போகும்போது இங்கேருந்து தான் கிளம்பணும். ஆமாம், இது எல்லாமே அப்படியே இந்த சீசனில் ஃபுல்லாக செரி பிளாசம், ஒயிட் பிளாசம் வரும் ஃபுல்லா வெள்ளை கலர் ஃப்ளவரா இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லா செரி பிளாசம் உள்ளேயும் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஈஷா, இது ஐலாண்ட் கிளப். இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருப்ப நீ. எப்ப பாரு மூடி வச்சிருக்காங்க இப்போ. ஓகே, லெட்ஸ் கோ. இங்க இருந்து கிங்ஸ் ஐலாண்ட் அங்க தெரியுது பாரு ஈஷா. நான் கிங்ஸ் ஐலாண்ட்க்கு போறோம். அது ஓபன் பண்ணல இன்னும் ஈஷா. நெக்ஸ்ட் மந்த் ஓபன் பண்றாங்க. Okay, next month I gotta go. ஸோ நாங்கள் இந்த ரோட்ல தான் அந்த லாஸ்ட் வீட்டில் இருந்தோம். இதுக்கு முன்னாடி செம்மையாக காத்தடிக்குது பாருங்க, எப்படி காத்தடிக்குதுன்னு இங்கே பார்த்தா தெரியும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏரியா எல்லாமே கிளப் ஹவுஸ், இங்கே தான் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே பின்னாடி பூல் எல்லாம் இருக்கும். பழைய அப்பார்ட்மெண்ட் நாங்களே சுற்றி பார்க்குறோம். ஆனால் முன்னாடிலாம் வந்து இங்கே கால்ஃப் கார்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வராங்கன்னா அந்த கால்ஃப் கார்ட்டில் தான் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. இப்போ இல்லை போல இருக்கு, ஏதோ மெயின்டெனன்ஸ்க்கு போயிருக்கு. அதனால எங்கள் கார் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்து நம்ம அந்த சைடு இருந்தோம், செல்லம் இங்கே இல்லை. சொல்லி தங்கம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. அதுக்கு வாக்கிங் கிளாசெட்டு அண்ட் இங்கே ஒரு பாத்ரூம், டாய்லெட் பாத்ரூம். ஹாலு. Wow, yeah, no, that's awesome. Yeah, so very well familiar with everything. Ish. இது செகண்ட் காமன் டாய்லெட் பாத்ரூமு. இது சின்ன பெட்ரூமு. ஆமாம், இங்கே ஒரு வாக்கிங் கிளாசெட்டு. Time came to the US. I came in a taxi. I put all my luggages in this grass area. I was waiting here for Balaji to come. We were living in this building very first time. Okay, 315 facing. Daddy was living in this building for. When I engaged to mommy, I was here. And this building, somewhere in the front facing, they have. Front facing, they have. Where's our house that we bought? I'll show you. Don't worry. இதுல தான் இருக்கு 731. Front facing ஏதோ இது. 7311 அங்கடா. It looks like just இதான் இஷ் நம்பர் இந்த வீடு. See, this is where we were living, Ish. இந்த ஃபர்ஸ்ட் வீடு. இந்த first in the corner வீடு. This house. oh. In the down. இங்க ஒரு ட்ரீ இருந்துச்சு. We were living in this house actually. அந்த ட்ரீ கட் பண்ணிட்டாங்க போல. Yeah. இதான் நாங்க இருந்த வீடு. Maybe it was
was just 7340. Okay. maybe it was just growing too much. Okay. Saturday. போயிட்டு இது என்னோட லைசென்ஸ் இருக்கு வாங்கிட்டு வந்துரு. Yeah, that's it. அடுத்து போலாம். ஸோ வியூயிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்துட்டோம். ஸோ இன்னும் நிறையா வீடெல்லாம் பார்த்தோம். இன்னொரு 5-6 வீடு பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு வீடு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வீடு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.